வாந்தி ஆகுது. சாக்லேட் காஃபி. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு பேசுகிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ நாங்கள் வந்து இப்போது மணாலி போயிட்டுருக்கோம். மணாலி ஃபஸ்ட் டைம் போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கும். அண்ட் எதுக்கு இது மெமரபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சுத்தமாக ஹிந்தி தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஜெய்ப்பூரில் இருந்தேன். ஒரு மேனேஜ் பண்ணலாம், பட் வந்து என்னால் பேச முடியாது, சுத்தமாக தெரியாது. ஜெய்ப்பூர்லேயே வந்து ராஜஸ்தானி அந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அது வந்து சுத்தமாக நமக்கு புரியாது. ஹிந்தி அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். பட் என்னென்னா, இப்போ மணாலி வந்து ஜெய்ப்பூர் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பர்சன் கூட எனக்கு தெரியாது. அதுதான் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் சடனாக பிளான் பண்ணி இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் தான் இருக்கேன் நான். சின்ன சின்ன பிட் வந்து நான் வீட்டில் இருந்தே எடுத்தேன். எப்படின்னா, இப்போ கிளம்பிட்டோம், இப்போ ரெடி ஆகிட்டோம், இப்போ வந்து நாங்கள் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுத்தேன். பட் ப்ராப்பராக ஒரு இன்ட்ரடக்ஷன் எடுக்கல. சரி, ஓகே, நம்ம வந்து ட்ரெயினில் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா நீட்டாக பேசி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இப்போ வந்து பெரம்பூர் ஸ்டேஷன் வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் வந்து மணாலி போக போகிறோம். ஆக்சுவலாக இப்போ இங்கேருந்து வந்து சண்டிகர் போகணும். அதுக்கே 2 days ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து அங்கேருந்து ஒரு 10 hours நினைக்கிறேன். மணாலி 10 to 12 hours ஆகும். சம்டைம்ஸ் அதிகமாக கூட ஆகலாம். பார்க்கலாம். நாங்கள் அப்படியே போக வீடியோஸ் எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மீன்ஸ் ஃபேஸில் எந்த ஒரு டயர்ட்னஸ் இல்லை. வெயில் தான் பயங்கரமாக அடிக்குது. ட்ரெயினில் போகிறனால என்னோடய அக்சசரிட்டிஸ், தோடு, செயின், ரிங்கு எல்லாமே கழட்டி வீட்டிலே வச்சுட்டேன். ஆக்சுவலாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் ஒரு மாதிரி மொட்டையாக இருக்கும். இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். பட் இப்போது இறங்கும் போது அப்படி இருக்குமான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ரொம்ப டயர்டாகிடுவோம். ஏன்னா 43 hours 44 hours சம்திங் ட்ராவல். அது லேட் ஆகலாம், இல்லை ஃபாஸ்ட்டாக கூட போகலாம். ஸோ இறங்கும் போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நான் வந்து இப்படி தான் இருக்கேன். நீ இறங்கும் போது இதே மாதிரி இருக்கேன்னு பார்க்கணும். ட்ரெயின் ஏறிட்டோம். ஒரு இப்போ வந்து டைம் வந்து 10:15 ஆகுதுங்க. நாங்கள் ஏறி ஒரு 1/2 hour மேலே ஆகிடுச்சு. இதுதான் எல்லாமே செட்டில் ஆனோம். ஆக்சுவலாக கீழ் பர்த்து ஒன்று, அப்புறமா மேலே ஒன்று இருந்தது. கொஞ்சம் ஒரு 2-3 சீட்ஸ் அந்த சைட் தள்ளி இருக்குது. ஒரு அண்ணாக்கிட்ட சீட் கேட்டு அவர்கிட்ட கேட்டு இங்கே நாங்கள் உட்காந்துக்கவா, கீழே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்களும் சரி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தான் ஏறி இருக்கோம். எதுவும் சாப்பிட்டோம், சப்பாத்தி. அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு போயிட்டுருக்கோம். எப்படி இருக்குன்னு கண்டினியூ பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சுன்னா நான் வ்ளாக் மேக் பண்ணுறேன். ட்ரெயினில் இருக்க டைம் வந்து 12:30 ஆகுது. நான் மார்னிங் 9 o'clock 9-10 அந்த மாதிரி நான் வந்து ஏறியிருப்பேன் சென்னை பெரம்பூரில். இப்போ வந்து நாங்கள் ட்ரெயினில் போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த வ்ளாக் வந்து மணாலி ட்ரிப் ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் இருக்க போகுது. நாங்கள் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கிறது அதுதான். இது வந்து இப்போது பட் சண்டிகர் தான் போகுது. டே ஆஃப்டர் டுமாரோ தான் நாங்கள் வந்து இறங்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 hours போகணும் மணாலி போகணுன்னா. ஸோ மணாலி போயிட்டு அங்கே வந்து எங்கே தங்க போகிறோம், அப்புறம் நம்ம வந்து எந்த ஹோட்டலும் புக் பண்ணல, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்ணல, எங்கேயுமே பிளான் பண்ணல. டைரெக்டாக போகலாம், எங்கே எது கிடைக்குதோ அதில் வச்சு சர்வே பண்ணிட்டு வரலாம். ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ தான் வந்து போயிட்டுருக்கோம். பட் ட்ரெயினில் வந்து யாருமே இல்லைங்க. அதுவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இப்போவே வந்து நமக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கு, ஜாலியாக தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுது என்னன்னு சொல்லிட்டு போக தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து மறக்காமல் வ்ளாக் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக காட்டணும், இல்லை ஏதாவது வந்து யாராவது புதுசாக மணாலி வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது
ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது இருக்குது, இல்லை இன்ஃபர்மேஷன் மாதிரி ஏதாவது இருக்குனாலும் இந்த vlogsல நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம். ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு எங்கே போனாலும் தூங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்கனால பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் இந்த பிளேஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். 1 செகண்ட். சூப்பராக இருக்குல்ல. நான் வந்து தூங்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இவ்வளோ நேரம். சரி, சடனாக எழுந்து பார்த்தா ஒரு மாதிரி பிளேஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே உள்ளேயும் யாரும் பெருசாக இல்லை. எல்லோரும் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, மேலே யாரும் இல்லை. அங்கே ஒருத்தர், அவரும் வந்து இங்கே உள்ளே ஒர்க் பண்ணுறவர் தான். அப்புறம் ஃப்ரெண்டு தூங்கிட்டு இருக்கா. ஸோ ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது, நல்லா இருக்குது. மற்றபடி யாரும் இல்லை. எனக்கு இங்கே வந்து எல்லாமே ஓகே தான், ஃப்ரீயாக இருக்குது. நாங்கள் வந்து அது பாருங்கள், ஃப்ரூட்ஸு தெரியுதா மேலே. அப்புறம் இந்த பட்டர் மில்க் வாங்கணும். அப்புறமா வீட்டில் இருந்து வாட்டர்மெலன் ஜூஸ் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பட் என்னென்னா ஒன்றே ஒன்று எனக்கு அப்படின்னு இருக்கிறது வந்து, எனக்கு வந்து சுவிட்ச் போர்டு இல்லைங்க. நான் வந்து மொபைல் நிறைய யூஸ் பண்ணுவேன். மொபைல் சார்ஜ் போர்டு வந்து இங்கே இந்த கம்பார்ட்மெண்ட்டில் எங்கேயுமே வந்து இல்லை. அதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. நம்ம இன்கேஸ் வேணும்னா நம்ம பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் இங்கே இல்லைன்னு தெரியல. பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லலாம் இருக்குது. நான் வந்து S7 போயிட்டுருக்கேன். S8 இந்த சைடு S6 எல்லாத்துலேயும் இருக்குது. பட் நாங்கள் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் எங்கேயுமே வந்து சார்ஜ் ப்ளக் பண்ணுற அந்த ப்ளக் பாயிண்ட்டே இல்லை. அதுதான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்க தவிர ஓகே தான். பட் நம்ம 2 days எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரில. என்கிட்ட பவர் பேங்க் இருக்குது. பட் போய் பக்கத்தில் தான் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்து போட்டுட்டு வரணுங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. பார்க்கலாம், அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காலாம் சீரியஸாக எனக்கு தெரில. பட் ஓகே தான், நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால். இது வந்து Day 1 மார்னிங் 9:30 ஏறணும். இப்போ வந்து 12:30 ஆகுது. ஸோ இந்த Day 1 ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஏறி ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டோம். அப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் படம் பார்க்கலான்னு உட்காந்தோம். பட் தூக்கம் வந்துச்சு. ஏன்னா மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுந்துட்டோம். இந்த மாதிரி டக்குன்னு எழுந்தனால அதுவும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து ஏறினதுனால டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷானால் தான் எங்களுக்கும் எப்படி இருக்குன்னு தெரியும். யாராவது ஏறுறாங்களான்னு பார்க்கலாம். ஏறுனா ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆறு ஏதாவது போகிற வழியில் ஏதாவது பிளேசஸ் அழகாக இருந்தாலும் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். டைம் வந்து ஒரு 3 o'clock ஆகுதுங்க. ஒரு மாதிரி சட்டில்டாக ஜாலியாக தான் இருக்குது. யாரும் இல்லை எனக்கு ட்ரெயினில். நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். யாராவது இருப்பாங்க ஒரு மாதிரி. ஏன்னா நான் எப்பயுமே வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு போவேன். நான் வந்து தருமபுரி, பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மொரப்பூரில் தான் இறங்கணும், ஓகேங்களா. அந்த ஒரு டைமில் வந்து மோஸ்ட்டாக ஜென்ரலில் போயிடுவேன். ஏன்னா எனக்கு 2.5 hours 3.5 hours 4 hours போயிடுவோம். ஸோ வந்து பெருசாக புக் பண்ணியெல்லாம் போக மாட்டேன், ஜென்ரலில் போயிடுவேன். எப்போயாவது ஒரு டைம் ரொம்ப ஃப்ரீயாக போகணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றப்போ தான் வந்து புக் பண்ணி போவோம். ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். கீழே எங்கே கிடைச்சாலும் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு மைண்டில் செட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக வந்து கசகசன்னு இருக்கும். அதுலேயும் நம்ம வந்து சண்டிகர் போகிறோம். ஆல்மோஸ்ட் 42 hours இப்போ வந்து நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து 5 hours ஆகிருக்கு. எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் 42 hours அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்காக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா கசகசன்னு இருக்கும். நார்த் இண்டியன்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களோட மைண்ட் செட்டு, ஐ மீன் நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லையா. ஒரு மாதிரி நான் வந்து ஏசி புக் பண்ணல. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா பட்ஜெட் அது ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம வந்து போகிற பிளேஸ் வந்து ரொம்ப குளிராக இருக்கும். நைட்டில் வந்து அவ்வளோ நம்மளுக்கு பேர் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஜெய்ப்பூர் போகும்போது கூட ரொம்ப குளிராக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போ தான் அப்படி டே டைமில் தான் ஒரு மாதிரி வெயிலாக இருக்கும். இந்த சீசன் அந்த மாதிரி எதுவும் இல்லை இல்லையா. ஸோ அதனால் நமக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி நான் நார்மல் ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஜென்ரல்
ஜென்ரல் ஓகே. இப்போ ஸ்லீப்பர்னால் நம்ம புக் பண்ணிடுவோம், யாருக்கு எந்த சீட்டோ அங்கே உட்காந்துட்டு போகலாம், அது ஓகே. ஏசி வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, இதில் வந்து அந்த கம்ஃபர்டபுள் நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நான் வந்து மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருக்கும், எப்படியோ ஒன்று போயிட்டு வந்துடணும்டா சாமி அப்படின்னு நினச்சேன். பட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இந்த ஃப்ரீயாக இருக்கிறனாலே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. பட் நம்ம வந்து இப்போயே வந்து டிசைட் பண்ணிடவே முடியாது. இன்னும் நம்ம வந்து ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலாக தமிழ்நாடு இப்போ தான் பார்டர்லாம் தாண்டி ஆந்திரா வந்திருக்கோம். ஸோ கரண்ட்டு சுச்சுவேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குது, யாரும் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. இதுக்கு மேலே போக போக விஜயவாடாவில் ஏறலாம், அதுக்கப்புறம் வந்து இறங்கலாம். ஸோ நிறைய பேர் ஆக்ரா போவாங்க, தாஜ்மஹால் பார்க்கணும். ஸோ இது ஆக்ரா ரூட்டில் தான் போகுது, அதனால வந்து நம்ம க்ரௌடு வரலாம், கசகசன்னு இருக்கலாம், நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ பிளாங்காக தான் இருக்குது. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இஸ் குட், எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. இதே போனால் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் ட்ரிப்பு. நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் இது. இந்த மாதிரி ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலையே, இந்த மாதிரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும், இதை வந்து ஒரு மெமரியா அப்படின்றனால தான் நான் வந்து ஒரு ப்ராப்பராக உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆமாவா? இங்கே பாருப்பா. இது வந்தாலே எனக்கு தெரியும் விஜயவாடா. कोल्ड ड्रिंक ஸோ இதாங்க இப்போதைக்கு நைட் சாப்பாடு. ரோல் பண்ணி இல்லை தக்காளி பஜ்ஜி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தக்காளி கூட்டு செஞ்சு நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போது நைட்டுக்கு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு நாங்கள் தூங்குறோம். அப்படியே நான் வந்து நெக்ஸ்ட் என்ன நடந்தோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். பாய். பயங்கர குளிருங்க. ஆக்சுவலாக தாங்கவே முடியல என்னால் குளிர். நான் வந்து போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், இப்போ தாங்க நான் வந்து ஃபோனே எடுக்கிறேன். ஆக்சுவலாக அப்போ வந்து தூங்கி எழுந்து ஃபுல்லாக நிறைய கூட்டம் ரஷ் ஆகிட்டாங்க. அதனால் வந்து என்னால் ஃபோன் எதுவுமே பார்க்க முடியல, எதுவுமே எடுக்கவும் முடியல. ஸோ ஃபுல்லாக எழுந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா ஒரு ஃபேமிலி எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பாங்க காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து நாங்கள் வந்து எல்லாருமே ஃபேமிலி ஒரு 20 மெம்பர்ஸ் பக்கம் வந்திருக்கோம். எல்லாம் அங்கங்கே கோச்சில் மாற்றி மாற்றி போட்டாங்க. நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதை எங்களுக்கு தரீங்களா, எங்கள் சீட் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, கீழே தான் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் நான் அங்கே தான் கீழே தான் இருப்பேன், என் ஃப்ரெண்ட் மட்டும் இங்கே சிங்கிள் சீட் எடுத்துக்கிட்டோம், பார்க்கவும் நல்லாயிருக்கும் இந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ போயிட்டுருக்கோங்க. இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 11 ஆக போகுது. நான் வந்து மார்னிங் 7, 8 அந்த மாதிரி எழுந்திருக்கோம். எழுந்து சாப்பிட்டுட்டு சும்மா அப்படியே உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து ஏதோ ஒரு ஸ்டேஷன், இந்த பேர்லாம் பெருசாக வரமாட்டிருக்கு. இப்போதாங்க ஒரு மாதிரி வெயில், நைட்லாம் பயங்கரமாக குளிர், தாங்கவே முடியல. ஸோ அப்படியே போயிட்டுருக்கோம். எதுவும் பெருசாக நாங்கள் எங்களுக்குள்ளே ஃபன் பண்ணிக்கிறதா தவிர மற்றபடி இன்ட்ரெஸ்டிங்காக வெளியில் எதுவும் பெருசாக நடக்கலை காட்டுற மாதிரி. எங்களோட டே இப்படி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இன்கேஸ் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள்.
ஹாய் காய்ஸ், இப்போ வந்து டைம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 2:30 ஆக போகுது. ஒரு 2 o'clock ஆகுதுங்க. இப்போ வந்து 10 degreeல இருக்குது. இதுக்கே என்னால் குளிர் தாங்க முடியல. இவங்க என்னடானா இதுக்குள்ளே ஒரு ஸ்வெட்டரை போட்டு மேலே பெட்ஷீட் போத்தினா எனக்கு வந்து ஸ்வெட்டர் இன்னும் ஒன்றே தான் இருக்குது. இது நான் ஷர்ட் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுவே கொஞ்சம் ஓகேவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் எங்களால் இப்போவே குளிர் தாங்கவே முடியல. அவ்வளோதான் இறங்க போகிறேன். இன்னும் ஒரு 1.5 hours இல்லைனா ஒரு 2 hours எங்களுக்கு 3:30 இல்லைனா 4க்கு இறங்கிடுவோம். என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. தூக்கம் வேறு வரல. ஏன்னா எல்லா ட்ரெயின் ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஒரு கொஞ்சம் பசங்க இந்திக்காரங்க பசங்க இருக்காங்க. அப்புறம் நாங்கள் வேறு கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம். இங்கே வந்து எங்களுக்கு சார்ஜரே இல்லாமல் இருந்தது. ஸோ இங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டோம். பேக்லாம் எடுத்துகிட்டு வந்து. தூக்கமும் வர மாட்டேருக்கு. படுத்தாலும் எல்லா இடமும் ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ நாங்கள் இறங்கிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இப்போ தான் வந்து உட்காந்துருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் குளிர் தாங்கவே முடியல. பட் எனக்கு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம். நாங்கள் இறங்கிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய் சொல்லிடு. பாய். அவங்க கேட்குறேன். ஸோ ரீச் ஆயிட்டோம் ஃபைனலி. நாங்கள் அப்படியே ஏதாவது பார்க்கணும். யாராவது ஆட்டோ டிரைவர்ஸ் யாராவது பஸ்ஸு ஏதாவது ஃபஸ்ட்டு பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறமா நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ நாங்கள் இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து 12 மணிக்கு இங்கே சண்டிகரில் வந்து நாங்கள் பஸ் ஏறினாலும் அங்கே வந்து 12-1 அந்த மாதிரி ஆகிடும். அதனால் இங்கே ஒரு ஷாப் வந்திருக்கோங்க. பஸ் ஸ்டாண்டில் தான். இன்னும் பஸ் எதுவும் வரல. உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன் சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து 12 kilometers. காரில் வந்துட்டோம். 350 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. இது எல்லாமே சேர்த்து 350 கொடுத்தாங்க. ஸோ பெட்டர் தான். அண்ட் இப்போ இங்கே உட்காந்து ஏதாவது சாப்பிட்லான்னு இருக்கும். பசினா 12 வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா? அதனால் இப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்திருக்கோம். சாப்பிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கு சாக்லேட் காஃபி நான் வந்து இப்போது தோசை. இப்போது மார்னிங் 4:30 ஆகுது. இப்போ இறங்க 12 ஆகிடும். ஸோ அதனால் தோசை இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்டு இருக்குது. அதனால் நாங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு காஃபி நான் ஒரு மில்க்கு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலான்னு இருக்கேன். பார்க்கலாம். ப்ளைன் ரைஸ் இருக்குது, ஜீரா ரைஸ், ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் நல்லா பசி வேறு. ஏன்னா நான் 12 o'clock எழுந்துட்டேன். அப்போ இருந்து நான் தூங்கலை. அதனால் அப்போயே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு பாத்ரூமில் போயிட்டனால எனக்கு இப்போ பசியாக தான் இருக்குது. 4:30 அதெல்லாம் இல்லை. சாப்பிட்டுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொன்னது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ சாப்பிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் மில்க் வாங்கினேங்க. இவ்வளோ பெரிய ஜூஸ் கப்பில் ஃபுல்லாக மில்க் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சாப்பிடலாம்? ஒரு மசாலா தோசை. நீ என்ன சாப்பிட்ற? ஒரு வெஜ் சாண்ட்விச் மாதிரி. சாண்ட்விச் எங்கே இருக்கு? வெஜ் பர்கர் இல்லை இருக்கும்னு கேட்குறேன். இங்கே மெனுவில் இல்லை சாண்ட்விட்ச்னு. நான் சும்மா சொல்லிட்டேன் சாண்ட்விச். சரி, நான் வந்து பால் குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சொல்லுங்க, எப்படி இருக்கு? நல்லாவே இல்லையா? எப்படி இருக்கு டேஸ்ட்டு? மாங்காய் மாதிரி இருக்கு. எது உள்ள இருக்க மசாலாவா? ஐயோ, உருளைக்கிழங்குன்னு நினச்சிட்டியா? இது எப்படி இருக்கு? குழம்பு சாம்பார் மாதிரி இருக்கு. என்ன டேஸ்ட்னே சொல்ல தெரியல. நீங்கள் வேறு ஃபஸ்ட் டைம் நார்த் இந்தியா. சொல்லுங்கள்.
தோசை வர்ணிக்க முடியலையா? தோசை தானா? இல்லை அது வேணும்னு கேட்டேன். இப்போ ஏன்டா கேட்டோன்னு இருக்கா? இப்போ நான் வேறு வெஜ்ஜு சொல்லியிருக்கேன், எப்படி வரும்னு தெரியலையே. எனக்கு வேறு பயமாக இருக்கே, வெஜ்ஜு எப்படி வரும்னு தெரியலையே. இந்த சட்னி பார்த்து நான் ஆடி போயிட்டேன். பழைய சட்னி. ஆடி போயிட்டேன், அசந்து போலியா? என் சட்னி மாதிரி இல்லை, ஏதோ மாவு மாதிரி இருக்கு. ஆமாம், தோசைக்கு தோசை மாவு. சுட்டதும் சுட்டான், வாரத்துலலாம் சுட்டு எடுத்துன்னு வர மாட்டானா? கல் சின்னதாக இருந்திருக்கும், போட்டு இந்த சைட்லாம் தவங்க விட்டுட்டு நடுவில் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்காங்களோ என்னவோ தெரில. எனக்கு டெம்ப்ட்டு தான் ஆகுது, ஆனால் நீ சொல்கிறது பார்த்தா நல்லா இல்லைன்ற. என்ன கடுகாலி போட்டிருக்கான். கடுகு கசப்பாக இருக்குது, தோசை புளிப்பாக இருக்குது, குழம்பு வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு எதுக்குடா ஸ்பூனு? அப்படிதான். ஓகே, இது இவங்களுக்கு இது டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரில. நான் எனக்கு செட் ஆகல, எனக்கும் பிடிக்கல போல. இன்னும் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கணும் வந்ததுதான். ஃப்ரைட் ரைஸ் வந்தால் கண்டினியூ பண்ணுறாங்க தெரில. இந்த ஃப்ரைட் ரைஸ் தான் வந்திருக்குங்க, எப்படி இருக்குன்னு தெரில. பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது ஃப்ரைட் ரைஸ்ன்னு வேறு சொல்கிறாங்க. எல்லா சாஸும் போட்டிருக்காங்க. ரெடி இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு ரைஸு டேஸ்ட்டு வேறு. அதுக்கு இது பெட்டர் தான் சொன்னா. ஆமாம் தானே? ஓகே தாங்க. எப்படி இருக்குன்னா, அதான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, இங்கே இருக்கவங்களுக்கு உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எல்லா சாஸும் போட்டு ஒரு மாதிரி தந்திருக்காங்க. அதனால் இதை நான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. பட் இப்போதைக்கு பசி சாப்பிட்டாகணும். ரைஸும் கம்மியாக தான் இருக்குது, நான் நிறைய வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பவுலில் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஸோ நார்மலாக தான் இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். நல்லா சுட சுட மார்னிங் சாப்பிட்றது இது ஒரு ஃபீல் நல்லா தான் இருக்குது இல்லை? ஓகே, தோசை அளவுக்கு கேவலமா இல்லை, பட் இது ஓகே தான். ரைஸு நான் சாப்பிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.